ஆண்டவர்கிட்ட நீங்கள் எல்லாரும் கேளுங்க, கடனில்லாத ஒரு வாழ்க்கையை ஏசப்பா எங்களுக்கு தாங்க. அதுதான் என்னுடைய சந்தோஷம். நான் வாங்குகிற சம்பளத்தெல்லாம் ஆண்டவரே கடனை கட்டிட்டு வட்டியை கட்ட விட்டு இன்றைக்கி ரொம்ப கண்ணீரோடு இருக்கிறேன்ப்பா. ஏசப்பா நீங்கள் என்னோட பேசுங்க. என் மகனே, என் மகளே, நீ அழாதே. உன்னுடைய கடன் சுமையை நான் மாற்றுவேன். உன் கடன் தொல்லையை மாற்றுவேன். உன் கடன் பிரச்சனைக்கு நான் ஒரு முடிவை கொண்டு வருவேன்னு சொல்லி ஏசப்பா நீங்கள் என்னோடு பேசுங்கன்னு சொல்லி அப்படியே மன உருக்கத்தோடு கூட செபிக்கிற அவருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்க ஏசப்பா இன்னைக்கு உனக்கு சமயமாக வந்திருக்கிறாருமா. கடனை வாங்கிட்டு இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டம், கண்ணீர், வேதனை, அவமானம், பிரச்சனை அப்படியே எப்படி இருக்குது என்பதை விவரிக்க முடியல. இந்த தேவ செய்தியை என் அன்பு சகோதரி நீ பார்க்கும்போது கூட அப்படியே கடன் சுமையினால் நீ உடைஞ்சு போய் நொறுங்கி போய், ஆண்டவரே நான் வாங்கின கடத்தை கட்டிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கை என்றைக்கு வாழ்வேன்னு சொல்லி மனதில் இப்படிப்பட்ட வாஞ்சியோடு இருக்கிற அன்பு சகோதரி, அப்பா உன் இருதயத்துக்கு வேண்டிய சமாதானத்தை அவர் தருவார்மா. உனக்கு இப்போ எவ்வளோ கடன் இருந்தாலும் கவலைப்படாதம்மா. உனக்கு ஒரு அண்ணன் இல்லை, ஒரு தம்பி இல்லைன்ற கவலை கூட படாது. ஆண்டவர் என்ன உன்னுடைய சொந்த சகோதரனாக உனக்கு அடையாளப்படுத்துகிறாருமா. தைரியமாக இரு. ஏசப்பா உனக்கு வழி திறப்பார். ஏசப்பா உனக்கு வழி திறப்பாருமா. உன்னுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படும். நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தில் உன் தேவன் உனக்கு ஆசீர்வாதம் தருவார். நீ பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆசீர்வாதமாய் உன்னுடைய வம்சம் பெருகி நீ ஆசீர்வாதமாக இருப்பம்மா. உன்னுடைய சொந்த சகோதரம் போல கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், நீ நல்லா இருப்ப சகோதரி. என் அன்பு சகோதரனே, கர்த்தருடைய நாமத்தில் உனக்கும் சொல்கிறேன்ப்பா, நீ ரொம்ப பிளஸ்ஸிங்காய் ஆசீர்வாதமாய் உன் மனைவி பிள்ளைகளோடு 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் சந்தோஷமாக இருக்க ஏசப்பா இன்றைக்கி ஒரு கடனில்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரப்புகிறார். உங்களுக்கு சந்தோஷம் தானே? சொல்லுங்கள், உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்கள் கேட்பது என்ன? சொல்லுமா. என் அன்பு சகோதரி நீயும் சொல்லுப்பா. நீ கேட்குற காரியம் என்ன? கடனில்லாத ஒரு வாழ்க்கை தானே கேட்குற. அப்பா இன்றைக்கி உனக்கு தரப்புகிறார். நீ வாங்கின கடத்தெல்லாம் அடைக்கிறதுக்கு